டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஐபிஎல் இன்னைக்கு நடக்க போற 39வது லீக் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோத போறாங்க. இந்த மேட்ச் பெங்களூர்ல இருக்க சின்னசாமி ஸ்டேடியத்துல நடைபெற இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமே கண்டிப்பா ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேவரட் டீமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நடக்க போற மேட்ச் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பெங்களூரில் நடக்கிறதுனால கண்டிப்பாக பெங்களூர் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சே நம்ம கேப்டன் தல தோனி விளையாடல. காயம் காரணமாக அவர் இந்த மேட்ச் விளையாடுவாரா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிராவோ அதுக்கப்புறமா ஹர்பஜன் சிங்கும் தற்போது காயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் டீமில் இடம் பிடிப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. சென்னை டீமில் லுங்கி நிக்கிடி அதுக்கப்புறமா டேவிட் வில்லே அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம தல தோனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர்ஸை வச்சு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சமயத்தில் நம்ம தல தோனிக்கு ரீசெண்டாக முதுகுவலி வந்ததுனால லாஸ்ட் மேட்ச் அவரால் விளையாட முடியல. லாஸ்ட் மேட்ச் நம்ம தல தோனி இல்லாமல் ஹைதராபாத் டீம் கூட சென்னை டீம் ஒரு மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. இது சென்னை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இந்த சமயத்தில் இன்னைக்கு மேட்ச் தல தோனி விளையாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு தற்போது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்கு. இருந்தாலும் சுரேஷ் ரெய்னா லாஸ்ட் மேட்சே தோனி அடுத்த மேட்ச்ல விளையாட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் நம்ம தல தோனிக்கு இன்னும் முதுகுவலி சரியாகல. அவர் பிராக்டிஸ் பண்றதை வச்சுதான் அவர் அடுத்த மேட்ச்ல விளையாடுவாரா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சென்னை டீம் பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளெமிங் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல தோனி அதுக்கப்புறமா பிராவோ விளையாடுறது இன்னும் சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க சென்னை டீம்ல இருக்க ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா ஓப்பனிங் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஷெயின் வாட்சன் அதுக்கப்புறமா டூப்ளிசிஸ் கிளம்புறாங்க. ஷெயின் வாட்சன் அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. அதே மாதிரி அம்பத்தி ராயுடுவும் ஃபார்ம்ல இல்ல. இன்னொரு பக்கம் பெங்களூர் டீமை வச்சு பார்க்கும்போது அவங்க பேட்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் பவுலிங்கில் பயங்கர வீக்கான டீம்னா அது பெங்களூர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பெங்களூர் டீமை ஒரு குறிப்பிட்ட ரனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் சென்னை டீம் வின் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. பெங்களூர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திவ் பட்டேல், கேப்டன் விராட் கோலி அதுக்கப்புறமா மொயின் அலி ஒரு செமையான ஃபார்மில் இருக்காங்க. டிவிலியர்ஸ் லாஸ்ட் மேட்சே காய்ச்சல் காரணமாக விளையாடல. ஸோ அவர் இந்த மேட்ச்சில் விளையாடுவாரா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் டீமுடைய பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக டேல் ஸ்டெயின் லாஸ்ட் மேட்சே ஆட் ஆயிருந்தார். அவர் இந்த மேட்ச்சில் விளையாட போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் சென்னை பெங்களூர் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேவரட்டான டீம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு மேட்ச் வேற லெவலில் விறுவிறுப்பாக இருக்க போகுது. சரி, இப்போ இன்னைக்கு மேட்ச்சில் சென்னை அதுக்கப்புறமா பெங்களூர் அப்படின்னு சொல்லி எந்த டீமுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம தல தோனி விளையாடுவாரா இல்லையா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.